OnePlus Nord 4 ஸோ நம்ம லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிரைஸ் கேட்ல வந்து கிடைச்சு. அது 8+256 நம்ம பேங்க் ஆஃபர்ல போக 25,000 அந்த பிரைசிங் வந்து கிடைச்சு. ஸோ அந்த பிரைசிங் வரும்போது எல்லாத்துக்கும் OnePlus Nord 4 வந்து ஒரு ஃபேவரட்டான டிவைஸா இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா OnePlus Nord 4 சக்சஸரா OnePlus Nord 5 வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த OnePlus Nord 5 எப்படி இருக்கு ஸோ பார்த்தலாம். ஓகே, இதான் இந்த OnePlus Nord 5 வர பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி வந்து பார்த்தலாம். OnePlusோட Nord 4 பாக்ஸும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேமா தான் இருக்கு. ஸோ பாக்ஸ் ஓபன் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பார்த்தலாம். இந்த OnePlus Nord 5 வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் OnePlus ஸ்டோர்ல இருந்து ஆர்டர் போட்டோம். பாக்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்குள்ள நமக்கு OnePlusோட Nord 5 பாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேல ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல வச்சோம் அப்படின்னா உள்ள நம்ம மொபைல் வந்து இருக்கு. ஜஸ்ட் கவர் ரிமூவ் பண்ணலாம். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் ஸ்லாண்ட். இது இல்லாம ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. பேக் சைடு நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். பேக் சைடுல இருக்கிற டெக்ஸ்சர் ஃபினிஷ் நல்லாவே இருக்கு. டிவைஸ்க்கு ஜஸ்ட் ஒரு பூட் அப் கொடுத்துட்டு வேற என்ன பாக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். உள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிளாக் கலர் பாக்ஸ் வந்து இருக்கு. அதுக்குள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் கைடு வந்து இருக்கு. லாஸ்ட் டைம் நமக்கு டிபி கேஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கு. கேஸ் நம்ம பர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. செட்டப் வந்து பண்ணிடலாம். டிவைஸ் நம்ம பூட் அப் ஆயிருச்சு. ப்ளோட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பெருசா இல்ல. ஒரு 4-5 ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேணாட்டி அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து OnePlus Nord 4 டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான டிசைனா இருந்துச்சு. OnePlus Nord 5 வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இல்லாம கொஞ்சம் சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப சாம்சங் டிவைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சேம் இதே மாதிரி லுக்ல தான் வந்து இருக்கும். டிசைன் பொறுத்த வரைக்கும் Nord 4 ரொம்ப சூப்பராவே இருக்கு. Nord 4 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெட்டல் பில்டா வந்து கொடுத்திருப்பாங்க. இங்க Nord 5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வெயிட்ட பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 200 கிராம் வந்து இருக்கு. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 8.1 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ லாஸ்ட் டைம் அந்த OnePlus Nord 4ல வந்து பாத்தீங்கன்னா 8.0 mm திக்னஸ் வந்து இருக்கு. Nord 4 நமக்கு 5800 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்திருக்காங்க. Nord 5ல வந்து பாத்தீங்கன்னா 6800 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க பேட்டரி சைஸ் இன்கிரீஸ் ஆனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் வெயிட் அதே திக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது நல்ல விஷயம். சோ இந்த டைம் நம்ம டியூவல் டோன் கலர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சோ கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து கொடுத்திருக்காங்க. சோ எங்கிட்ட இருக்கிற கலர் வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் சாண்ட். சோ இது இல்லாம ட்ரை ஐஸ் பேண்டம் கிரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது டிசைன் நல்லா தான் வந்து கொடுத்திருக்காங்க. Nord 4 கம்பேர் பண்ணும்போது அந்த மெட்டல் பாடி டியூவல் டோன் கலர் எல்லாம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6.83 inches 1.5K ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இங்க 144 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. 1400 nits IBM வந்து இருக்கு. 1800 nits பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. யூடியூப்ல நமக்கு HDR சப்போர்ட் வந்து இருக்கு. HDR வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்துக்க முடியும். இந்த டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலர் அக்யூரசி எல்லாமே லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் Nord 4 நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மினிமலான ஒரு பெசல்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி Nord 5 வந்து பாத்தீங்கன்னா பெசல்ஸ் ரொம்ப மினிமலா வந்து இருக்கு. நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். தென் ஃப்ரண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா வந்து இருக்கு. இந்த டிவைஸ்க்கு ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஃபேஸ் அன்லாக் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இல்லன்னு சொல்லிட்டு. நீங்க நான் ஃபுல்லா வந்து ஃபேஸ் அன்லாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃபேஸ் அன்லாக் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்காது. ஓவரால் டிஸ்ப்ளே பத்தி குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல மைக் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல IR பாஸ்டர்க்கான சென்சார் வந்து இருக்கு. இந்த அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கீழ பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இது நம்மளால டியூவல் சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. அதுக்கு பக்கத்துல மைக் வந்து இருக்கு. தென் டைப் C சார்ஜிங் போர்ட் அது பக்கத்துல இன்னொரு மைக் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. நீங்க சாம்பிள் கேளுங்க. சோ Nord 4ல சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. சோ இங்க சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தென் ரைட் சைடுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அது கீழ பவர் பட்டன் இருக்கு. சோ ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ லெஃப்ட் சைடுல நமக்கு ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. சோ OnePlus Nord 4 நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அலர்ட் ஸ்லைடர் அந்த பட்டன் வந்து இருக்கும். சவுண்ட் ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். சோ இந்த டைம் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா பிளஸ் கீ அப்படின்னு ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிளஸ் கீ எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போனோம் அப்படின்னா பிளஸ் கீ தனியா ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ இந்த பட்டன் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். Nord 4 அலர்ட் ஸ்லைடர் வந்து இருக்கு. அதை வச்சு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைப்ரேட் போறது, சைலண்ட் போறது, ஜெனரல் போறது இது மட்டும் தான் வந்து பண்ணிக்க முடியும். இதுலயும் நமக்கு அதே மாதிரி சேம் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்க பட்டன் கொஞ்சம் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வைப்ரேட் போகிறது, சைலண்ட் போகிறது அந்த மாதிரி வச்சுக்க முடியும். இங்க நமக்கு டு நாட் டிஸ்டர்ப், கேமரா, டார்ச், ரெக்கார்டர், டிரான்ஸ்லேட், அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பட்டன் வந்து எந்த விதமான ஆக்ஷன் இல்லாத மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த பட்டன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் அடிப்பீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணாலும் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிரும். சப்போஸ் நீங்க டார்ச் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் பிரஸ் பண்றேன். இப்போ வந்து
வந்து பாருங்க டார்ச் ஆன் ஆகுது. நான் கொஞ்சம் பிரஸ் பண்ற டார்ச் வந்து ஆஃப் ஆகுது. சோ இந்த மாதிரி நம்மளால இந்த பட்டன் வந்து கஸ்டமைஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் கம்பேர் பண்ணும்போது இந்த பிளஸ் கீ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாட் 4 நமக்கு Snapdragon 7+ Gen 3 இருந்துச்சு. சோ நாட் 5ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. Snapdragon 8s Gen 3 வந்து இருக்கு. சோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நாட் 4 வந்து ஒரு நியர்லி 1.1 மில்லியன் ஸ்கோர் வந்து கிடைச்சு. இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.4 மில்லியன் ஸ்கோர் வந்து கிடைக்குது. CPU throttling டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 64% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சு. 3D மார்க் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 86% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சு. சோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Geekbench-ஓட ரிசல்ட். தென் RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR5X RAM வந்து கொடுத்திருக்காங்க. UFS 3.1 தான் இருக்கு. சோ OnePlus Nord 4ல 8+128ல மட்டும் தான் நமக்கு UFS 3.1 வந்துருந்துச்சு. மத்த ரெண்டு வேரியன்ட்ல UFS 4.0 வந்து கொடுத்திருந்தாங்க. பட் OnePlus Nord 5ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா RAM வேரியன்ட்டுக்கும் UFS 3.1 தான் வந்து கொடுத்திருக்காங்க. சைடு பை சைடு வந்து பாருங்க OnePlus Nord 4ல தான் பெட்டரான ரீட் ரைட் ஸ்பீட் வந்து இருக்கு. BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. லாக் எதுவும் பெருசா நோட்டீஸ் பண்ணல. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Casio ஆப்ல ரொம்ப சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணுது. இங்க OnePlus-ஓட Oxygen OS நமக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கறனால பெர்ஃபார்மன்ஸ் இங்க ரொம்ப சூப்பராவே இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன், மாத்தி ஆப்ல ஜம்ப் பண்ணி நிறைய யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராவே இருக்கும். சோ பெர்ஃபார்மன்ஸ் டிவைஸ் நல்லா இருக்கு, பெரிய பிரச்சனை எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5G நல்லா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சு, எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் Bluetooth 5.4 வந்து கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 வந்து இருக்கு, NFC இந்த டிவைஸ்ல அவைலபிளா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Oxygen OS 15 based on Android 15 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ Oxygen OS யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ளூயிடா வந்து இருக்கு. இது Oxygen OS வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, கலர் OS. சோ கலர் OS எல்லாம் முதல்ல வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்காது, ஐகான்ஸ் சுத்தமா நல்லாவே இருக்காது, ஒரு ரொம்ப ஒரு பிடிக்காத மாதிரியா தான் இருந்துச்சு. பட் ரீசென்ட் டைம்ல எனக்கு கலர் OS வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கலர் OS தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Realme OS Realme டிவைஸ்ல இருக்கு, Oxygen OS நமக்கு OnePlus டிவைஸ்ல வந்து இருக்கு. இங்க நம்ம நிறைய புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ என்னென்ன புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டெடிகேட்டான வீடியோ வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஏன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. சொன்ன அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா வந்து போயிடும். சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா OnePlus இந்த டைம் வந்து ஸ்டாக் டயலர் வந்து கொடுத்துட்டாங்க. சோ OnePlus Nord 4 நமக்கு வந்து Google டயலர் தான் இருக்கும். நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு டயலர் இருக்கும், அது இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் டயலர் வந்து கிடைக்கும். இங்க நமக்கு டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் டயலர் வந்து கொடுத்துட்டாங்க. சோ அதுல நமக்கு ஒரு சில AI ஃபீச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, AI சம்மரி கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் டிரான்ஸ்லேட் பண்றது அந்த மாதிரி சில ஃபீச்சர்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. தென் மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கு. சோ கண்டிப்பா சாஃப்ட்வேர் பத்தி தனியா வீடியோ போறேன், அதை கண்டிப்பா சொல்றேன். இங்க Oxygen OS 15ல வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் ரொம்ப சூப்பராவே இருக்கு, யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ளூயிடா வந்து இருக்கு. இந்த Oxygen OSல என்னென்ன ஃபீச்சர் ரீசெண்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த டிவைஸ்ல Oxygen OS ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப சூப்பராவே இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Nord 4ல இருந்து Nord 5க்கு பேட்டரி கொஞ்சம் அதிகம் பண்ணிருக்காங்க. சோ Nord 4 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி வந்து இருந்துச்சு. சோ இங்க Nord 5ல வந்து பாத்தீங்கன்னா 6800 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் Nord 4 நமக்கு 100 வாட்ஸ் இருந்துச்சு. சோ இங்க நமக்கு 80 வாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு வந்து 33 வாட் PPS சப்போர்ட் பண்ணும், 18 வாட் ஸ்பீடி சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஓகே, ஸ்கிரீன் ஆன் டைம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னா நமக்கு அந்த பேட்டரி பேஜ் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து தூக்கிட்டாங்க. சோ என்னோட கெஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9 to 10 hours நமக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு. Nord 4 இனிஷியல் ஸ்டேஜ் நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடைச்சு, அசால்ட்டா நமக்கு ஒரு 6.5 மணி நேரத்துல 7 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சு. ஆஃப்டர் அப்டேட்ல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 5ல இருந்து 5.5 மணி நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அதுவே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சோ OnePlus Nord 4ல பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு ரொம்பவே கம்மியாயிருச்சு. நமக்கு ஒரு 5 மணி நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜா கிடைக்குது. சோ Nord 5 நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சர்ல தான் வந்து பார்க்கணும். சோ இப்போதைக்கு நமக்கு அரௌண்ட் 9 hours கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. சோ இப்போ இந்த டிவைஸோட ஒரு சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்தலாம். இந்த டிவைஸ் நம்ம 0ல இருந்து 100 ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. OnePlus Nord 5ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து சுத்தமா வந்து கிடையாது. சார்ஜர்ல கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்பீடா ஏறுதுன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ நமக்கு Nord 5ல வந்து பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 17 நிமிஷம் கிட்ட வந்து ஆயிருக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் 50% ஆகிறதுக்கு வந்து 30 மினிட்ஸ் கிட்ட எடுத்துச்சு. தென் அதுக்கப்புறம் 1 hour 70 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் டுவல் கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, Sony LVT 700 சென்சார், தென் 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும்.
முடியும். ஸோ லாஸ்ட் டைம் அந்த நாட் 4ல வந்து பாத்தீங்கன்னா பேக்ல உங்களுக்கு 4K 60 fps சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்ல 1080p 60 fps சப்போர்ட் தான் இருந்துச்சு. இந்த டைம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 60 fps வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. இந்த இமேஜஸ் எல்லாம் மெயின் கேமரா எடுத்தது. போட்டோட அவுட்புட் வந்து பாருங்க. ஸோ நாட் 4ஓட கம்பேர் பண்ணும்போது நாட் 5ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கேமரா கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி வந்து பார்த்து தெரிஞ்சு. இந்த போட்டோஸ் எல்லாமே அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்து பாருங்க. போர்ட்ரேட்ல வந்து எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா ப்ராப்பரா வந்து பார்த்தா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் லோ லைட் இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாட் 4ஓட கம்பேர் பண்ணும்போது நாட் 5ல கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கு. இந்த டிவைஸ் எடுத்து வீடியோ சாம்பிள் வந்து பாருங்க. இந்த வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால 4K 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 4K 60 fpsல ஃபுட்டேஜ் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேக் கேமரா 4K 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்டேஜோட குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2x போய்க்கலாம், 1x. ஓகே, ஃபைனலா பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+256 நமக்கு வந்து 32,000 அந்த பிரைஸ் வச்சிருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபர்ல போக 30,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். ஸோ இதுலயே நம்ம 12+256 வந்து இருக்கு. அது வந்து பார்த்து 35,000 வச்சிருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபர்ல போக 33,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இனிஷியலா வந்து OnePlus Nord 5 பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ பேட்டரி பேக்கப், கேமரா, டிஸ்பிளே எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் அப்கிரேடா தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ 30,000 அந்த பிரைஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு நாட் 4 வந்து 25,000 பிரைஸ்ல கிடைச்சு அப்படின்னா ஸ்டில் நமக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஆப்ஷனா தான் இருக்கு. பட் பேட்டரி பேக்கப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஒரு 5 மணி நேரம் தான் கிடைக்குது. அதை வந்து பாத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இதோட காம்படிட்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போக்கோ F7 இருக்கு. போக்கோ F7ல வந்து பாத்தீங்கன்னா 12GB ரேமோட வேரியண்டே நமக்கு இந்த பிரைசிங்க்கு வந்து கிடைக்கும். அதாவது 30,000 அந்த பிரைசிங்ல 8s Gen 4 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசரா வந்து இருக்கு. போக்கோ F7ல வந்து பாத்தீங்கன்னா கேமரா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அந்த டிவைஸோட ஆஃப்டர் ரீசேல் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதை வந்து பாத்துக்கோங்க. தென் இதே 30,000 பிரைஸ் ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா மோட்டோட S60 Pro அந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அந்த டிவைஸ் நமக்கு ஒரு கர்வ்ட் பேனல், உங்களுக்கு கர்வ்ட் பேனல் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். நாட் 5ல ஒரு சில ஃபீச்சர் அங்க வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு IP69 வந்து இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 10x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அடிஷனல் பிளஸ் பாயிண்ட் நம்ம மோட்டோட S60 Pro டிவைஸ்க்கு வந்து இருக்கு. பட் மோட்டோல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் நமக்கு வந்து ப்ராப்பரா வர்றது இல்ல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கேமரா ஆப்பும் நமக்கு கொஞ்சம் லேக் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ மத்தபடி இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 30,000 பிரைஸ் ரேஞ்ச் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 30,000 இந்த பிரைஸ் ரேஞ்ச் நல்ல டஃப்பான காம்படிஷன் இருக்கு. நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ உங்களுக்கு எந்த டிவைஸ் பெஸ்டா இருக்கோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நாட் 5ல வந்து நல்ல பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா OnePlus ஓட ஆக்சிஜன் வாய்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சோ அதுக்கு வேண்டி வந்து இப்ப நாட் 5 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ கைஸ், இதுதான் இந்த OnePlus Nord 5 பத்தி என்னோட கருத்து. நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாட் 4 vs Nord 5 கண்டிப்பா கம்பேரிசன் வீடியோ வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட் 5 நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி டெடிகேட்டான ஒரு கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.